வணக்கம். இன்னைக்கு நம்ம மீனாஸ் கிச்சனில் வாழைப்பூ யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாழைப்பூ தோற்பாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பிடிக்காது, குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி செஞ்சால் எல்லாரும் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வாழைப்பூவில் வடை தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாழைப்பூவை ஆஞ்சு மோர் கலந்து தண்ணீரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இஞ்சி, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, 1/4 கப் பொட்டுக்கடலை. இதை முதல்ல மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் பொடிச்சு எடுத்துக்கணும். இது கூட கடலைப்பருப்பை நல்ல தண்ணியே எதுவுமே இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கணும். வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூட பொடியை நறுக்கின வெங்காயத்தை சேர்க்கணும். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி 2ஐயும் சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது ஒவ்வொரு வடையாக தட்டி எண்ணெயில் போடலாம். அடுப்பை ஓரளவு சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இப்போது வடை 2 பக்கமும் பொன்னிறமானதும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.